நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொதுத்தமிழ் டாப்பிக்கில் வந்து அந்த தமிழ் அறிஞர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களாம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம யார் யாரெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கலாப்ரியா, கல்யாண்ஜி, அப்புறம் வந்து ஞானக்கூத்தன். இவங்க 3 பேரை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம நியூ புக் அண்ட் ஓல்டு புக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து வீடியோஸில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எதை மட்டும் படித்தாலே போதும், நீங்கள் புக்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோஸில் இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வீடியோ, சரிங்களா? இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கலாப்ரியா பற்றி பார்க்கலாம். இவங்க பிறந்தது பார்த்திங்கன்னா எப்போன்னு பார்த்தீங்கன்னா 30/7 1950 வந்து பிறந்திருக்காங்க. அவங்களோட பெற்றோர் பேர் பார்த்திங்கன்னா கந்தசாமி சண்முக வடிவு. அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீசு ரோமசுந்தரம். அவருடைய படைப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கசடதபர, கணையாளி, தீபம், வானம்பாடி, திரிகள், சுவடு, லா ஆகிய இதழ்களில் 3 முறை கவிதை பட்டறை நடத்தியிருக்காரு. அடுத்தது பாருங்கள், பொருளை என்ற இதழின் ஆசிரியர் குழு உறுப்பினராக வந்து இருந்திருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா அவருடைய கவிதைகள்லாம் வந்து எந்தெந்த மொழியெல்லாம் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்கன்னா ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, மலையாளம், ஹிந்தி மொழியெல்லாம் வந்து இவருடைய கவிதைகளை வந்து மொழிபெயர்ப்பு வந்து செஞ்சுருக்காங்க. அவருடைய நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலாப்ரியா கவிதைகள்: உலகெல்லாம் சூரியன், அனிச்சம், சுயவரம், நான் நீ மீன், மாற்றாங்கே எட்டயாபுரம், வானம் புகுதல், வெள்ளம், தீர்த்த யாத்திரை, ஓடும் நதி, உருள் பெரும் தேர், எல்லாம் கலந்த காற்று, நினைவின் தாள், மரங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய நூல்கள் தான். அவருடைய புகழ்பெற்ற வரிகள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே, வானம் தானாக உருவானது, செப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மொய்ப்பனை ஒரு நாளும் சீராய்ப்பதில்லை, கருவ முட்கள். இந்த வரிகள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ கலாப்ரியாவை பற்றி அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்யாண்ஜி. அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம். அவர் பிறந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. அவருடைய புனைப்பெயர் வந்து வண்ணதாசன். அவருடைய சிறுகதை ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு உல்லாச பயணம். இந்த சிறுகதையோட ஆசிரியர் யாருன்னு கேட்டாலுமே வண்ணதாசன் தான். அவருடைய சிறப்புகள்லாம் பாருங்கள், சிறுகதை, கவிதை, கட்டுரை, நாவல் என தொடர்ந்து எழுதுவார். சிறுகதை, கட்டுரை, நாவல் எல்லாமே வந்து எழுதுவார். வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு வந்து செஞ்சுருக்காரு. அவருடைய கவிதை நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புலரி, முன்பனி, ஆதி, அநியாயமற்ற நதி, மணல் உள்ள ஆறு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய கவிதை நூல்கள். கட்டுரை தொகுப்புகள் வந்து என்னென்னு பாருங்கள். அகமும் புறமும் வந்து அவருடைய கட்டுரை தொகுப்பு. கடிதங்கள் தொகுப்பு வந்து என்னென்னு பாருங்கள். சில இறகுகள், சில பறவைகள். அடுத்து பாருங்கள், சிறுகதை தொகுப்பு. கலைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியில் சில பூக்கள், உயர பறத்தல், ஒளியிலேயே தெரிவது. அவருடைய முக்கியமான படைப்பு இந்த சிறுகதை, ஒரு சிறு இசை. இந்த படைப்புக்காக வந்து அவர் 2016 வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பார். அக்கறை சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து. இந்த வரி வந்து அவருடைய வரி தான். இப்போது கல்யாண்ஜி பற்றியும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஞானக்கூத்தன். அவரை பற்றி பார்க்கலாம். அவர் பார்த்திங்கன்னா 1938 வந்து பிறந்திருப்பார். அவருடைய இயற்பெயர் வந்து அரங்கநாதன். அவர் எந்தெந்த இதழ்கள்லாம் வந்து கவிதை எழுதியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். லா, கணையாளி, வானம்பாடி, ஞானரதம், கசடதபர, கண்ணதாசன், சலனம், சந்தை ஆகிய இதழ்களில் வந்து கவிதை எழுதியிருக்காரு. அவருடைய நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்னை, வேறு கிழமை, சூரியனுக்கு பின்பக்கம், கடற்கரையில் சில மரங்கள், மீண்டும் அவர்கள், சூளை செங்கல் குவியிலேயே தனிக்கல் சென்று சரிகிறது, ஞாயிறுதோறும் தலைமறைவாகுமா வேலை என்னும் ஒரு பூதம். இந்த வரிகள்லாம் வந்து அவருடைய வரிகள் தான். அவ்வளோதான்.
ஸோ இந்த வீடியோவில் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.